ஹெச்டிஎம்எல்ல வந்து எப்படி வந்து ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎம்எல் சொல்லி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து டேக் எழுத போகிறோம். ஒரு இமேஜை கொண்டு வர போகிறோம். இமேஜை கொண்டு வரதுக்கு டேக்கை ஓப்பன் பண்ணிங்க. இந்த மாதிரி டேக் கொடுத்துட்டு ஐஎம்ஜின்னு சொல்லி கொடுத்துங்க. ஐஎம்ஜிங்கிறது வந்து ஒரு டேக்கு கொடுத்துட்டு ஒரு ஃபேஸ் விட்டுட்டு எஸ்ஆர்சிங்கிறது என்னென்னா சோர்ஸ் கோடு, அதாவது எதுலேருந்து இந்த ஃபைலை கொண்டு வர போகிறீங்க அதை பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கோட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு இமேஜ் ஃபைலை காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு போயிடுங்க. அதில் போய் எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். அதாவது விஜய்ங்கிற ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி வரும். அதில் இந்த இருக்குது பாருங்கள். ப்ராப்பர்ட்டியில் வந்து அதோட லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷனை அப்படியே காப்பி பண்ணிங்க. அதோடு சேர்த்து ஸ்லாஷ் போட்டு இந்த விஜய் 100.jpg அதையும் ஆட் பண்ணிங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறோம், பேஸ்ட் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் ஒன்று ஆட் பண்ணிங்க. ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு விஜய் 100.jpgயை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ பக்கத்தில் ஒரு ஆல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த பிக்சருக்கு என்ன நேம் விஜய், அப்போ கொட்டேஷனுக்குள்ளே விஜய்ன்னு சொல்லி நேம் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டில் வந்து அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதான் கோடிங். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலில் போய் இந்த ஃபைலை சேவ் பண்ணிங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிட வேண்டியது. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காப்பி பாத்துன்னு சொல்லி வரும். இந்த பாருங்க காப்பி பார்த்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நேராக வந்து கூகுள் குரோமுக்கு போயிடுங்க. கூகுள் குரோமில் போய் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அதனுடைய லொக்கேஷன் இங்கே வரும். அதாவது அதனுடைய பாத்து இங்கே வரும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த இடத்துல அதனுடைய இமேஜ் வந்துடும். நம்ம என்ன இமேஜ் எடுத்தோமோ அந்த இமேஜ் இங்கே வந்துடும். இதுக்கு வந்து கோடிங் வந்து இதுதாங்க. அந்த கோடிங் இந்த கோடிங் தான். அதான் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் கோடிங். அதனுடைய கோடிங் ஒரே ஒரு லைன் தாங்க.